ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஐயா கே.எஸ். ஐயங்கார் அவர்களும் அடியன் சக்தி சோமையா அவர்களும் சித்திரை மாத பலன்களை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். சித்திரை மாதம், அதாவது சோபகிருது வருஷம் சித்திரை மாதம், இந்த கிரக நிலவரங்கள் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம். அதில் மாத பலன்கள் நாங்கள் சொல்கிறது சூரியன், புதன், சுக்கிரன், இந்த செவ்வாய், இந்த கிரகங்களை வச்சுட்டு தான் நாங்கள் சந்திரன், இந்த 4 கிரகங்கள் தான் மாதத்துக்குள்ளே மாறக்கூடிய கிரகங்கள். அந்த மாத கிரகங்களை வச்சுக்கிட்டு தான் மாத பலன்கிறத சொல்கிறோம். அப்போ இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ மேஷத்தில் சூரியன் உச்சத்தில் இருக்கிறார், அங்கேயே மேஷத்திலேயே புதனும் இருக்கிறார், மேஷத்திலே ராகுவும் இருக்கார். சுக்கிரன் ஆட்சி பெற்று போய் ரிஷபத்தில் இருக்கார், மிதுனத்தில் செவ்வாய் இருக்கார், துலாத்தில் கேது இருக்கார், கும்பத்தில் சனி பகவான் இருக்கார், மீனத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். இந்த கிரகங்கள் இருந்தாலும் இதில் சித்திரை மாதம் 9ஆம் தேதிக்கு 22/4/2023 சனிக்கிழமை அன்னைக்கு குரு பகவான் மீன ராசியில் இருந்து மேச ராசிக்கு சஞ்சரிக்கின்றார். அதாவது குரு அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரு பெயர்ச்சியும் நடக்கிறதுக்கு இருக்கிறது இந்த மாதத்தில். அதேமாதிரி சித்திரை மாதம் 20ஆம் தேதி 3/5/2022 ரிஷபத்தில் இருந்து சுக்கிர பகவான் மிதுனத்துக்கு மாறிடுறாரு. அதேமாதிரி சித்திரை 29ஆம் தேதிக்கு ஆங்கிலத்துக்கு 12/5/2023 அன்னைக்கு கடகத்துக்கு செவ்வாய் வந்துடுறார். அதாவது மிதனத்தில் இருக்கிற செவ்வாய் கடகத்துக்கு வந்துடுறார். இப்போது இது கிரகங்கள் சஞ்சரிக்கிற நிலையை பற்றி, இந்த மாதம் சஞ்சரிக்கிற நிலையை பற்றி சொன்னேன். இப்போ ஐயா அவர்கள் சித்திரை மாதத்துக்கு என்னென்ன விசேஷங்கள் இருக்குங்கிறத பற்றி சொல்லுவாங்க. இப்போ சித்திரை மாதம் அப்படின்னு பார்த்தீர்களேனால் நம்மளுடைய தமிழர்கள் மூதாதையர்களை பார்த்தீர்களேனால் அவர்கள் 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, சூரியன் மூலியமாக சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை சௌரமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதமாகவும், சந்திரன் சூரியனோட சேர்ந்து அமாவாசையோ பௌர்ணமி யோகத்தையோ, அதாவது 0 டிகிரிலையோ இல்லை 180 டிகிரிலையோ வரக்கூடிய காலகட்டத்தில் வரக்கூடிய மாதங்கள். அதாவது பார்த்தீங்களேன்னா நம்ம சௌரமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் மாறக்கூடிய மாதத்தை எடுத்து செய்கிறோம். என்னென்னா, சூரியன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பிரவேசிக்கிறத சித்திரை மாதம் அப்படின்னு கொண்டாடுறோம். நம்மளுக்கு பார்த்தீங்களேனால் தமிழ், பஞ்சாப் இந்த மாதிரியான ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்க நம்மளுடைய மூதாதையர்கள் இதை வச்சு சௌரமானம் அப்படின்னு வச்சு சூரியன் போகக்கூடிய விஷயத்தை வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதே சந்திரமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனும் சந்திரனும் அமாவாசை யோகம் வந்ததுக்கு அடுத்த நாள், அதாவது பிரதமையில் மாதம் பிறகுறது. இது யார் யாருக்குன்னு பார்த்துடையானால் கர்நாடகா, அதை தவிர ஆந்திரா, இவாளெல்லாம் பார்த்துடையானால் சூரியனும் சந்திரனும் பங்குனி மாதத்தில் அமாவாசைக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பிரதம வரும். அந்த பிரதமையே அவள் மாத பிறப்புன்னு வச்சு அவள் வருஷத்தையும் 12 மாதம் முடிஞ்சதுனால பங்குனியிலேருந்து சைத்திர மாதம் அப்படின்னு கொண்டாடுவாங்க. அது எப்படி சைத்திர மாதம்னு பேர் வருது அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பௌர்ணமியினுடைய நட்சத்திரத்தை வச்சு தான் அந்த மாதத்தை டிசைட் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு முக்கியமான வித்தியாசமாக நம்ம இப்போ எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம சூரியன் போகக்கூடிய மாதத்தை வச்சு நம்ம சித்திரை மாதத்தை பார்க்குறோம். இது என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, மொத்த சித்திரை மாதமுமே மிகப்பெரிய விசேஷமான நாட்கள். ஏன்னா சித்ரா பௌர்ணமி வருது, அக்ஷய திருதியை வருது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவாதிரை ஆதிரை நட்சத்திரம், ராமானுஜ ஜெயந்தி அப்படின்னு ராமானுஜர் இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய மாற்றத்திற்கு ஏற்படுத்தி கொடுத்தவர். அவருடைய அவதார தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது சித்திரை மாதத்தில் வருது. சித்திரை மாதம் ஆதிரை நட்சத்திரத்தில் வருது. இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி 19ஆம் தேதி வருது. சித்ரா மாதம் பௌர்ணமி, அதாவது பௌர்ணமி யோகம்ன்றது மிகப்பெரிய யோகம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இந்த மேஷ ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். அவர் 5ஆம் அதிபதின்றதுனால சிம்மத்துக்கு 9ஆம் இடத்துல உச்சம் பெறுறது ஒரு விசேஷம். சித்திரை மாதத்தில் உச்சம் பெற்று அந்த நேரத்தில் பௌர்ணமி வர்றதுனால சித்ரா பௌர்ணமி மிகப்பெரிய விசேஷம்.
இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடிய நாளில் எல்லா விதமான சுப விஷயங்களும் நடக்கிறது, எப்போவுமே இது பண்ணுறது. இந்த சித்ரா பௌர்ணமிக்கு அடுத்து பார்த்தேன்னா ஒரு முக்கியமான தினம் அப்படின்னா அக்ஷய திருத்தியை, மூன்றாவது நாள். அதாவது திருத்தியை அப்படின்றது மூன்றாவது நாள், அது வந்து அமாவாசைக்கு அடுத்து, சித்திரை அமாவாசைக்கு அடுத்த மூன்றாவது நாள் வந்து அக்ஷய திருத்தியை வருது. இந்த அக்ஷய திருத்தியை அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து பத்ரிநாராயணர் கோவில் அன்றைக்கி தான் வந்து இந்த கேதார்நாத் பத்ரிநாத்தில் வந்து கோவில் அன்றைக்கி தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. மிகப்பெரிய விசேஷம். அக்ஷய திருத்தியை அன்னைக்கு பார்த்தீர்களேனால் எந்த ஒரு பொருள் வாங்கினீங்கனாலும் அது வந்து சுபிட்சமாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, மூன்றாம் நாள் அப்படின்றதுனால குரு பகவானுக்கு உகந்தது, மூன்றாம் எண் குரு பகவானுக்கு உண்டானது. அது தவிர குரு பகவானுக்கு உண்டான உலோகம்னு சொல்லக்கூடியது தங்கம். அதனால் தங்கம் வாங்கி கொள்றதுனால அன்னைக்கு வாங்கினீங்களேயானால் அதிகமாக சேரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது ஒரு பெரிய விசேஷமாக கருதப்படுறது. அதனால் அக்ஷய திருதியை மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். சித்ரா பௌர்ணமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தன் பிறந்த நாள். சித்திரகுப்தன் யார் அப்படின்னா யமதர்மராஜனுக்கு நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை பார்த்து கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். சித்ரா பௌர்ணமியில் பிறந்தவர். அதனால் வந்து அவர் வந்து எல்லா விதமான சரி தப்பு, அது கூட சரிக்கு உண்டான நல்லதுக்கு நல்ல பலன்களையும், தவறுக்கு உண்டான தவறான பலன்களுக்கு தவறான விஷயங்களையும் கொடுக்கக்கூடியவர் அப்படின்றது உங்களுடைய ஜென்மம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அடுத்த ஜென்மத்துக்கு என்னென்னலாம் வந்து ப்ளஸ் மைனஸ்னு போட்டு அவர் வந்து இது கொடுத்துருவார். அந்த மாதிரியான அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அவர் பிறந்ததாக அவர் வந்து இது பண்ணதாக கணக்கு. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் நடக்கிறது, கள்ளழகர் வந்து இது பண்ணுறது, ஆற்றுல இறங்குறது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விசேஷமான காலகட்டம். சித்ரா பௌர்ணமி அப்படின்னு பார்த்தேன்னா இந்த சித்திரை மாதத்தில் பார்த்தேன்னா கள்ளழகர் ஆற்றுல இறங்குறது, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடக்கிறது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா களத்திர தோஷம் அப்படின்னு, இது எப்படி ஜோசியத்துக்கு இதுவாகும்னா களத்திர தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய தோஷம் இருக்கிறவா இந்த கல்யாணத்தில் கலந்துண்டாலும், இந்த கல்யாணத்தை பார்த்துட்டு வந்தாலும் அவளுக்கு களத்திர தோஷம் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதை தவிர களத்திர தோஷத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக கம்மியாகும் அப்படின்றதையும் வந்து ஜோதிஷத்தில் சொல்லியிருக்காங்க. இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா ராமானுஜர் ஜெயந்தி 25/4/2023 அது வந்து ராமானுஜர் ஜெயந்தி. ராமானுஜர் அவர்கள் சித்திரை திருவாதிரை நட்சத்திரத்தில் அவதரித்ததாக சரித்திரம் இருக்கு. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பெரிய மாற்றங்களை செய்து கொடுத்த மகானவர். அப்படிப்பட்ட ராமானுஜரனுடைய ஜெயந்தி வருது. பக்கத்தில் இங்கே ஸ்ரீபெரும்புதூரில் தான் வந்து அவதரித்ததாக சொல்கிறாங்க. மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வந்தார். வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வந்தவர்கள். அதனால் இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் வந்து இந்த சித்திரை மாதத்தில் இருக்குது. இப்போது நம்ம சித்திரை மாதத்தில் ஒரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது, எந்தெந்த நாட்கள் சந்திராஷ்டமம் வருது, யார் யாருக்கு சின்ன சின்ன எளிய பரிகாரங்கள் செய்யணும், இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த சித்திரை மாதத்தில் இன்னும் ஒரு பெரிய விசேஷமான தினம் என்ன அப்படின்னா வாஸ்து புருஷன் கண் திறக்கும் நாள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தேன்னா வாஸ்து புருஷன் கண் திறக்கும் பொழுது எந்த ஒரு தோஷமும் கிடையாது. அன்றைக்கி தான் வந்து ஒரு அடிக்கல் நாட்டுறது, கடகால் தோன்றது, அதுக்கப்புறம் வந்து வீடு இதுக்கெல்லாம் வந்து புதுசாக வந்து கட்டுறதுக்கு வந்து அன்றைக்கி தான் வந்து கொத்தனார் மேஸ்திரிலாம் வந்து ஒரு கல் போட்டு அதை வந்து முதல்ல ஆரம்பிக்கிறது இந்த காலகட்டத்தில் தான் பண்ணுவாங்க. இந்த வாஸ்து கண் விழிக்கும் நாள், வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் 10ஆம் தேதி. அதாவது 10ஆம் தேதி சித்திரை மாதம்னா ஏப்ரல் 23 வரும். கார்த்தால ஒரு 5.5 நாழிகை கழித்து அவர் கண் திறக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கோம். 5.5 நாழிகை கழிச்சு அப்படின்னு பார்த்தேன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.25 மணி நேரம் கழித்து, கார்த்தால சூரிய உதயம் 6 மணிக்குன்னு வச்சுருந்தீங்கன்னா 8.25 மணிக்கு மேலே ஒரு 90 நிமிஷம், அதாவது 9:45 மணி வரலும் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வந்து அதாவது இந்த புது வீடு மனை புகுதல், அது தவிர வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறது, புதுசாக இடம் வாங்கிறது, ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் பண்ணலாம். சரி, அதுலேயும் வந்து அந்த 90 நிமிஷத்தையும் வந்து 5ஆக பிரிச்சிருக்காங்க. 18 நிமிஷமாக 5 18 நிமிஷமாக பிரிச்சிருக்காங்க.
அதில் பார்த்தீர்களே ஆனால் முதல் 18 நிமிஷத்தில் அந்த வாஸ்து புருஷன் எழுந்து அவருடைய காலை கடனை முடிச்சுட்டு வர்றதும், 2வது 18 நிமிஷத்தில் அவர் குளிச்சுட்டு வர்றதாகவும், 3வது 18 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து அவர் வந்து பூஜை செய்வதாகவும், 4வது 18 நிமிஷத்தில் வந்து போஜனம் செய்வதாகவும், 5வது 18 நிமிஷத்தில் வந்து அவர் தாம்பூலம் தரிப்பதாகவும் கணக்கு இருக்குது. இதில் பார்த்தீர்களேனால் பூஜை செய்யும் பொழுதும் தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் அவர்கிட்ட வந்து நம்ம இந்த நம்மளுடைய பூஜையை ஆரம்பித்து வாஸ்து புருஷனை வேண்டி நல்லபடியாக இந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகணும்னு வேண்டின்னு பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக எந்த ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னாலும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் இது வந்து சேரும். அதனால் இந்த சித்திரை மாதத்தில் மிகவும் முக்கியமான தினம் வந்து சித்திரை 10ஆம் தேதி வாஸ்து புருஷன் விழிக்கிறது. இதுக்கு எந்த தோஷமும் கிடையாது, ராகுகாலம் கிடையாது, யமகண்டம் கிடையாது, குளிகை கிடையாது, அஷ்டமி நவமி கிடையாது, இது பார்க்க தேவையில்லை, அதாவது கிழமை பார்க்க தேவையில்லை, நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை. வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தில் அது மட்டும்தான் பிரதானமாக இருக்கும். அதனால் எந்த தோஷமும் அற்ற நாள் அப்படின்னே சொல்லலாம். அந்த டயத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணி அதில் வந்து பலனடையத்துக்கு இந்த சக்தி ஜோதிட குழு பிரார்த்திக்குது. தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான். இந்த மாதமான சித்திரை மாதம் மிகப்பெரிய ஏற்றமான மாதம். என்ன அப்படின்னா, இவ்வளவு நாளாக 7 சனியில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. இப்போ உங்களுக்கு வந்து அதாவது சித்திரை மாதத்துக்கு ஒரு 15 நாள் முன்னாடி பங்குனி மாதத்தில் 15 நாள்லேயே வந்து உங்களுக்கு சனி பகவான் 3ஆம் இடத்துல மாறிடுறார். உங்களுக்கு வந்து முடிசூடா மன்னன் அப்படின்ற மாதிரி 3ஆம் இடத்தில் எல்லா விதமான முயற்சிகள் எல்லாத்திலையும் வந்து சனி பகவான் உங்களுக்கு கை கொடுப்பார். மறைந்த இடத்தில் அசுபர்கள் இருப்பது வந்து எந்த ஒரு ஜாதகருக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுக்கும்ன்றது ஜோதிட விதி. அப்படி இருக்கும் பொழுது 3ஆம் இடத்தில் மறைந்து இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். இருந்தாலும் இப்போ நம்ம வந்து சித்திரை மாச பலனை பார்க்கறதுனால சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாயினுடைய மூமெண்ட்டை வச்சு நம்ம பார்க்குறோம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்று போய் இருக்கிறதும், குரு பகவானும் வந்து ஒரு 10 நாள் 9 நாளில் வந்து அதாவது ஏப்ரல் 22 தேதிக்கு வந்து உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்துக்கு வந்துடுறதும், 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி பரிவர்த்தனை யோகம் அடையிறதும் மிகப்பெரிய ஏற்றம். 5-7 பரிவர்த்தனை வந்தால் காதல் கைகூடும். இளைஞர்களுக்கு கண்டிப்பாக காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சப்தமத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால என்ன சார் இது, செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். 7ஆம் இடத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். குரு பகவான் பார்க்கிறார். அதனால நிச்சயமாக நீங்கள் நினைக்கக்கூடிய பையனோடைய வந்து உங்களுக்கு வந்து பரிச்சயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. 5ஆம் இடம் அதீதமாக சுபத்துவம் பெறுறது. 5, 9 ராசி இது 3த்தையும் வந்து குரு பகவானே பார்க்குறார், உங்களுடைய ராசிநாதனே பார்க்குறார். அதனால் பார்த்தீங்கன்னா புதிய பதவி, அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாமே இந்த மாதம் வந்தே தீரும். புதுசாக ஒரு ஹானரரி போஸ்டாவது வந்துடும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சம்பந்தமாக புதிய விஷயங்கள் வந்து சேரக்கூடிய, புதிய நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பிஆர்ஓ இல்லைன்னா வந்து விசாவோ இது எல்லாம் நிச்சயம் ப்ராசஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சுக்கிர பகவான் உங்களுக்கு வேலையில் மிகப்பெரிய அபிவிருத்தி, வேலையில் இன்க்ரிமெண்ட் எடுத்த உடனே உங்களுடைய வேலையை பார்த்து இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க, ப்ரமோஷன் கொடுப்பாங்க. வேலையில் நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். அதுவும் வந்து இந்த கல்வித்துறையில் இருக்கிறவங்க, பேங்க்கில் இருக்கிறவங்க, அதை தவிர வந்து இந்த இது குரு தொழில்னு சொல்லக்கூடிய ப்ரொஃபஸர், டீச்சர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து திடீர் பண யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். செய்யும் வேலையில் வந்து வேலையின் மூலியமாக பணம் அதிகமாக வரும். கவலைப்பட தேவையில்லை. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும், நல்ல பணவரவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 11ஆம் இடத்தில் கேது பகவான் செய்யக்கூடிய தொழிலில் லாபம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இருந்தாலும் லாபத்தை கொடுத்தே தீருவார். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு மனசுக்கு சரி இந்த அளவாவது லாபம் வந்ததுன்ற ஒரு மைண்ட் செட் வரக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். இதை தவிர பார்த்தீர்களேனால் இந்த மாதத்தில் இந்த 4 கிரகங்கள் வேறு என்னென்ன பலன்களை கொடுக்கறது அப்படின்றத வந்து நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாகவும் தெளிவாகவும் விளக்கமாக நல்லா அருமையாக சொன்னீங்க ஐயா.
இதில் இந்த குரு வந்து சித்திரை மாதம் 9ஆம் தேதி அன்னைக்கு போகிறவர் வந்து இவங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறார். 5ஆம் இடத்துல ஏற்கனவே 9ஆம் இடத்து அதிபதியும் இருக்கார். அப்போது 9ஆம் இடங்கிறதும் ஒரு திரிகோணம், இந்த ராசிநாதன்கிறது வந்து ஒரு திரிகோணம். அப்போ இந்த ரெண்டு திரிகோணாதிபதிகளும் போய் அங்கேயே 5ஆம் இடத்துலயே திரிகோணாதிபதிகள் அமைஞ்சிருக்கிறாங்க. இந்த திரிகோணாதிபதியும் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய், அந்த வீட்டுக்குரிய செவ்வாய் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். அப்போது 3 திரிகோணாதிபதிகளும் 5ஆம் இடத்துல திரிகோணஸ்தானத்திலே அமைஞ்சிருக்கிறாங்க, வலுவாக இருக்கிறாங்க. அதில் இந்த மாதம் ஃபுல்லாகவே சூரியனும் அங்கே தான் இருக்க போகிறார், புதனும் அங்கே தான் இருக்க போகிறார், செவ்வாயும் அங்கே தான் இருக்க போகிறார், ராகும் அங்கே தான். இதில் கிரகங்கள் இந்த குரு மாறி வந்தாலும் அவரும் அங்கே இருப்பார். இந்த மாதம் பூராமே மாறாமல் இருக்கிறாங்க இந்த திரிகோணாதிபதிகள். அது வந்து 3 திரிகோணாதிபதிகளும் ஒரு திரிகோணத்தில் போய் ஏறி இருக்கிறது மிக மிக சிறப்பானது. அது போக இந்த ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துலேயே ஆட்சி பெற்று போய் ஒரு 20ஆம் தேதி, சித்திரை மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அதாவது 3-5 வரைக்கும். அப்போ ரொம்ப வலுவான பொசிஷன். அப்போ இந்த வலுவான பொசிஷனில் இருக்கிற போது நீங்கள் சொன்ன காரியங்கள்லாம் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய அமைப்பாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம். ஆக இவங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து நல்ல திரிகோணாதிபதிகள் சேர்ந்திருக்கிறதுக்கான சமம். அதாவது பரிவர்த்தனை யோகம் பெற்றிருந்தாலும் திரிகோணாதிபதிகள் 3 பேரும் ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு உண்டான சமமாக போகிறதுனால இந்த மாதம் முழுவதுமே அங்கே இருக்கிறதுனாலையும் ஆக மொத்தத்தில் இந்த வந்து ரொம்ப தெளிவாகவும் அற்புதமாகவும் அருமையாகவும் இருக்கிறதுனால அவங்க வந்து எல்லா காரியங்களும் ஐயா சொன்னது மாதிரியா அந்தந்த தொழிலில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். ரொம்ப அற்புதமாக இருக்குது. மேற்கொண்டு உள்ள விவரங்களை நம்மளுடைய ஐயா சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. இந்த காலகட்டத்தில் சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் புது புது முயற்சிகளாக நீங்கள் எடுப்பீங்க. அந்த புது புது முயற்சிகளாக நீங்கள் எடுக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீர்களே, ஏன்னா கண்டிப்பாக வந்து புது முயற்சிகள் எல்லா நேரமும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதில்லை. சில நாட்களில் வந்து அதுக்கு தவிர்க்க வேண்டிய கட்டாயம் உண்டு. அந்த மாதிரியான சில நாட்கள் எந்தெந்த நாட்கள் அப்படின்றத இப்போ ஐயா கிட்டீங்க. நல்லா விவரமாக சொன்னீங்க ஐயா. இதில் வந்து மனோகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திரன். அப்போ இந்த மனோகாரகனாகிய சந்திரன் மனசை வந்து சுத்தமாகவும் தூய்மையாகவும் வச்சுக்கக்கூடியவரும் எண்ணங்களை வந்து பிரதிபலிக்கக்கூடியவரும் ஆவார். அப்போது அவருடைய சஞ்சாரம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல வரும்போது அந்த மனம் வந்து மனசால் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து ஒரு சரியில்லாத முடிவுகளாக போயிருங்கிறத அதை சந்திராஷ்டம தினங்கள்னு சொல்லி அந்த நாட்களை தவிர்க்கணும்னு நம்முடைய முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, நம்முடைய மூதாதையர்கள். அப்போது இந்த ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிற காலமும், பூச நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிற காலமும், ஆயில்ய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிற காலத்தையும் வந்து சந்திராஷ்டம தினங்கள். அந்த சந்திராஷ்டம தினங்களில் வந்து எந்த ஒரு முடிவும் அவங்களால தீர்க்கமாக எடுக்க முடியாது. அதனால் அன்னைக்கு செய்கிற முடிவுகள் எப்படி எடுத்தாலும் அதில் வந்து தவறுகள் வர வாய்ப்புகள் உண்டு. அதனால் அந்த நாட்களை வந்து தவிர்க்கிறதும் பிரயாணங்கள் செய்யாமல் இருக்கிறதும் நல்லது அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அது எந்த நாட்கள் வருது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சித்திரையினுடைய தேதி வந்து 14ஆம் தேதி 15ஆம் தேதி, சித்திரை 14, 15. அதுக்கு ஆங்கிலத்தில் வந்து தேதி என்ன அப்படின்னு பார்க்குற போது ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி 28ஆம் தேதி. இந்த நாட்களை வந்து நீங்கள் தவிர்த்துட்டு மற்ற நாட்களில் மாற்றிக்கிறது நல்லது. நாங்கள் மாற்றலாம் முடியாது, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் எங்களுக்கு இந்த தேதி தான் வாய்தா கொடுத்துருக்குறாங்க, இல்லைன்னா நான் வந்து இதெல்லாம் பார்க்காம நான் ஏற்கனவே டிக்கெட் போட்டுட்டேன், எனக்கு இந்த தேதி தான் டிக்கெட்டு கிடச்சிச்சு அப்படின்லாம் பண்ணிவிட்டு இந்த தேதிகளில் தான் நான் பண்ணணும், மாற்றி பண்ண முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்துட்டு செய்யலாம்ங்கிறத நம்முடைய கே.எஸ். ஐயங்கார் அவர்கள் வந்து தெளிவாக சொல்லுவாங்க.
ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது பொதுவாகவே சந்திராஷ்டம தினங்களில் வந்து புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா மனோகாரகன் மனசில் கிளேசத்தை ஏற்படுத்துவார். கண்டிப்பாக முடிவுகள் தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தடங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே எடுத்துட்டீங்க அந்த டெசிஷன், நான் இன்னைக்கு பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற பொசிஷன் வரும்போது சந்திரனுக்கு உண்டான, அதாவது ஒரு தானிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல், அது இல்லைன்னா இது இந்த பச்சரிசி, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எது இருக்கோ அது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கண்டிப்பாக வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு, கைப்பிடி நான் சொல்லி கம்மி பண்ணிடக்கூடாது, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். அதை தவிர வந்து சந்திராஷ்டமத்தின் மூலியமாக வரக்கூடிய தாக்கத்தை கம்மி பண்ணும். ஏன்னா இதில் பார்த்தீங்களே, ஏன்னா இந்த இப்போ நான் கிளம்பிட்டேன் சார், இப்போ நான் என்ன பண்ணுறது, நான் கிளம்பிட்டு இருக்கேன், நான் ஊருக்கு போனோம், இப்போ நான் கோவிலுக்கெல்லாம் போக முடியாது. சரி, வீட்டில் வந்து ஒரு கர்ச்சீஃப்லேயோ ஒரு வெள்ளை கலர் கர்ச்சீஃபோ மஞ்சள் கலர் கர்ச்சீஃபோ எடுத்துக்கோங்க. அதில் வந்து சுத்தமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு பச்சரிசியை கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு போட்டுட்டு அதை கட்டி சாமி சன்னதி முன்னாடி வச்சுட்டு வேண்டிட்டு போங்க, நல்லபடியாக முடியணும்னு. கண்டிப்பாக நீங்கள் எடுத்த காரியம் நிச்சயமாக ஜெயமாகும். ஏன்னா இது சந்திராஷ்டமம் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து ஏற்கனவே புக் பண்ணதுக்காக செய்யப்பட்ட ஒரு சின்ன சின்ன வந்து பரிகாரங்கள் அப்படின்றதுனால சொல்கிறோம். நீங்கள் வந்து இந்த மாதம் பார்த்தீர்களே, ஏன்னா உங்களுடைய மாதம் ஃபுல்லுமே நல்லபடியாகவே இருக்குது. ஏன்னா சப்தமத்தில் வந்து சப்தமாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறதும், ஆட்சி பெற்றிருக்கிறதும், பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதும் சப்தமாதிபதி, இது ஒரு மிகப்பெரிய ஏற்றமான காலம். மொத்தத்தில் பார்த்தீர்களேயானால் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த மாதமான சித்திரை மாதம் மிகப்பெரிய ஏற்றமாக இருக்குது. நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் சேவிச்சுட்டு வர்றதும், அங்கே வந்து இந்த வெண்ணெய் காப்பு போடுறதோ இல்லைன்னா வந்து வெத்தலை மாலை போடுறதோ போட்டுட்டு வந்தீங்களே, ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதம் வரப்போகிறது அப்படின்றத சொல்கிறோம். இந்த மாதமான சித்திரை மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான ஆண்டாக, பொன்னான மாதமாக இருக்கும் அப்படின்றத இந்த சக்தி ஜோதிட குழு சொல்றது. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.